ஆனா நான் திமுக அடிமை. நான் சிரிச்சேன். என்ன சிரிக்கிற? நான் வந்தேன், நீட்டை ஒழிப்பேன்னு ஒழிச்சேன். நான் வந்தேன், கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்யணும்னு தள்ளுபடி செஞ்சேன். அந்த இருக்குல்ல, நான் பிளாஸ்டிக்கை ஒழிச்சு மஞ்சப்பைய கொண்டு வரணும்னு மஞ்சப்பைய கொண்டு வந்தேன். பை துணிப்பையாத்தான் இருக்கு நிமிஷமா, அது மஞ்சளா இருக்கு. பை பாலித்தீனா இருக்கக்கூடாது, பிளாஸ்டிக்கா இருக்கக்கூடாது. பை பச்சை பையா இருக்கலாம், ஊதா பையா இருக்கலாம், வெள்ளை பையா இருக்கலாம், துணி பையா இருக்கணும். அவ்வளவு மஞ்சப்பை ஒரே நாளோட அந்த மஞ்சப்பை முடிஞ்சிட்டு. இந்த சாதனைகளை சொல்லுங்களேன். 5 ஆண்டுகளால் நீங்க செஞ்ச சாதனைகளை சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம வாங்க பாட்டு. சத்திரியனா இருக்காத. சாணக்கியனாருன்னு முதல்வன் படத்துல ஒரு உரையாடல் வரும். அர்ஜுனன்ட்ட சொல்லுவாரு. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நான் சத்திரியன் எல்லாமே என் தம்பி மாதிரி சாணக்கிய நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாரும் தனித்தனியா நிற்போம். எல்லாரும் 75 ஆண்டுகள் கட்சி ஒரே சின்னம், புறையோடி போன சின்னம். எங்க ஊர்ல எல்லாம் எப்படின்னா, சீமானி நீ நல்ல பிள்ளை, நல்லாதான் பேசுறடா, ஆனா நான் திமுக அடிமை. நான் சிரிச்சேன். என்ன சிரிக்கிற? இல்லையா, அடிமையா இருக்கிறதே ஒருத்தன் பெருமையா சொன்னதை இப்பத்தான் நான் பாக்குறேன். வேற இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு தான் நம்ம மாறுதலை கொண்டு வர்றதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் அன்னாசி பழம் தான், பலாப்பழம் பின்னாடி வந்துகிட்டு இருக்காப்ல. உங்களுக்கு புரியுதா? பலாப்பழம் பின்னாடி வர்றாப்ல. எப்படின்னா, ஒரு மன்னன் நான் திங்காத கனியை கொண்டு வரணும், திங்காத கனியை கொண்டு வரணும்னு நாட்டுல பாதி எழுதி கொடுக்குறேன்ட்டு ஒருத்தன் நாவல் பழத்தை கொண்டு வந்துட்டான். அதுல இன்னொரு சட்டம் என்ன இருக்குன்னா, நான் சாப்பிட்டேன்னு சொன்னா அப்படியே வாய்க்கில் வச்சு திணிச்சிடணும். நாவல் பழம் சாப்பிட்டேன்ட்டாரு, வாய்க்கில தெளிட்டான், போயிருச்சு. வாழைப்பழம் சாப்பிட்டேன்ட்டா போயிடுச்சு. கொய்யா பழம் சாப்பிட்டேன்னு உள்ள போயிடுச்சு. அன்னாசி பழத்தை தூக்கிட்டு ஒருத்த வாரான், அதை வாயில வச்சு வாய் கிழிஞ்சிருது, ரத்தம் கொட்டுது, ஆனா சிரிக்கிறான். ஏண்டா வாய் கிழிஞ்ச ரத்தம் கொட்டுது, சிரிக்கிறேன் பைத்துக்க. எனக்காக அன்னாசி பழம் பின்னாடி ஒருத்த பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு பலாப்பழம் யாருக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. நான் நினைப்பேன், நம்ம பரவாயில்ல. எங்க அப்பா சொல்லும்போது, ஏதோ நம்ம காலம் முடிய போகுது, புள்ள குட்டியிலாவது நல்லா இருக்கட்டும்ங்கிற மாதிரி நம்ம காலம் அது மாதிரி. இது தனித்தனியா நிற்போம். எந்த இடத்துல சத்தியம் பண்றதுன்னு சொல்லுங்க, எல்லாரும் போய் சத்தியம் பண்ணுவோம். ஓட்டுக்கு காசு கொடுக்க கூடாது, ஓட்டுக்கு காசு கொடுக்க கூடாது. அதை என் தம்பி இந்த சாணக்கியா வலைவெளி காட்சி மூலமா ஒரு முன்னெடுப்பு எடுக்கட்டும். என் கூட வர்றவன் கொள்கைக்காக வரானா இல்ல கொல்றதுக்காக வரானா, இது எப்பவுமே ஒரு பிரச்சனை. எப்பவுமே ஏன்னா, எதிரி எப்பவும் தூரத்துல இருப்பான், துரோகி எப்பவும் பக்கத்துல இருப்பான். ஏன்னா எதிரி எப்பவும் துரோகி ஆரம்பிச்சானே. எதிரி எப்பவும் நம்ம பலத்தை பெருக்குவான், அவன் பலத்தை தான் கவனிப்பான். துரோகி நம்ம பலவீனத்தை கவனிப்பான். அது ரொம்ப தலைவன் எதிரியை விட்டு துரோகியை சுட்டாங்க. துரோகியை ஒழிச்சிடணும். கொல்லான் புலான் உள்ளான எல்லா உயிரும் கைவிப்பி தொழும்னு சொன்ன வள்ளுவ பெருமகனார் சொல்றார், கொலையில் வேந்தருக்கு, அதாவது வேந்தருக்கு இந்த தலையறுத்தல் பையங்கூழ் களை கட்டதனோட நேருங்கிறார். இந்த துரோகியை ஒழிக்கிறதுங்கிறது நெற்பயிர் கடையில இருக்கிற களையை பொறிக்கிறதுக்கு சமமானதுங்கிறாரு, போர்த்தள்ளிடுறாரு. துரோகம் பெரிய கொடுமையானது. ஏன்னா இந்த இனம் பன்மையாக எதிரிகளால் வீழ்த்தப்பட்ட இனம் அல்ல, துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட இனம். அதுவும் உடன் பிறந்த ரத்த துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட இனம். அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கு.